விளையாட்டு காட்டுறாங்களா, ஜோக் பண்றாங்களா, இல்லை எங்களெல்லாம் பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? எவ்வளோ ஒரு அழிசாட்டியத்தை இந்த திமுக பெண்கள் வாழ்வில் செய்து கொண்டிருக்குது. பெண்களை இவ்வளவு கேவலம் நடத்தக்கூடிய இந்த கேவலவாதிகள் பெண்கள் வெல்லும் மாநாடு, மகளிர் வெல்லும் மாநாடு எவனாவது ஒருத்தன் போடுவானா? திமுக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க காலி பணியிடங்கள் அதிக அளவுல இருந்தா நாங்க கொடுப்போம். இப்போதைக்கு காலி பணியிடங்களே வரல. அதெல்லாம் பேசக்கூடாதுமா. காலி காலினா நீ 2020 நீ காலி, திமுக கட்சியே காலி. ஏன்னா 10 மண்டலம் கொடுத்தாச்சு. சரியா வேலை செய்யலன்னா அவங்கள தூக்கிட்டு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வேலை எல்லாம் பண்ண முடியாது. சாரி ஐயா, ஐயா சாரி ஐயா, இல்ல இல்ல ஐயா, ஐயா பேசும்போது நீ பேசும்போது நான் பேசுவேன், திரும்பி கூட பார்க்கல. இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. நான் பேசணும் பின்னாடி தான் நீ பேசணும். அது எங்க மக்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு புத்துணர்வு. அதாவது வேலையை நிரந்தரம் பண்றது, சம்பள உயர்வு பண்ணாலே அது மிகப்பெரிய புத்துணர்வு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு மற்றும் பாஜகவின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்களுடைய சக்தியை கொண்டு 2026 மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க பாக்குது பாஜக அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? பெண் சக்தியை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? கடந்த 10 நாளா 15 நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு காலையில் இவங்க எந்த பெண் சக்தியை வச்சு வெல்வோன்னு சொல்கிறாங்களோ அந்த பெண்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ரோட்டில் படுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆசிரியர்கள் ரோட்டில் உருண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. செவிலியர்கள் கத்தி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. எந்த பெண்கள் வாழ்வை உயர்த்தினார்கள், எந்த பெண்களை முன்னேற்றி இருக்கிறாங்க, எந்த பெண்களுக்கு சொன்னதை செஞ்சிருக்கிறாங்க? பெண்களை தெய்வம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இன்னைக்கு பெண்களை நடத்தக்கூடிய விதம் என்ன? விளையாட்டு காட்டுறாங்களா, ஜோக் பண்றாங்களா, இல்லை எங்களெல்லாம் பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? எவ்வளோ ஒரு அழிசாட்டியத்தை இந்த திமுக பெண்கள் வாழ்வில் செய்து கொண்டிருக்குது. இல்ல, பெண்களுக்காக சிறப்பான திட்டங்கள்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு மனசாட்சிக்கு இருந்த அந்த கேள்வி நீங்க கேட்பீங்கம்மா? இதுதான் பெண்களுக்கு அப்படியே வாரி வழங்குவதா, பெண்களை தங்கத்தட்டுல தாங்குவதா? என்ன ஒரு அட்டூழியம் தமிழ்நாட்டில்! இப்படி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், ஒரு துறையில் இருக்கக்கூடிய பெண்களை அடித்து அவங்கள வேனில் ஏற்றி, ஏதோ நாய் பிடிக்கிற வண்டியில் நாயை ஒரு இடத்துல இருந்து ஏற்றி இன்னொரு இடத்துல இறக்குவாங்க பாருங்க, அந்த மாதிரி எங்களெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஏற்றி கொண்டு போய் வேற இடத்துல இறக்கி விட்டு 12 மணி கொண்டு போய் உங்களை கிளாம்பாக்கத்தில் விட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதை செய்வது தனிநபர் இல்லை, ஒரு ஆட்சியாளர். கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையாங்க, கொஞ்சம் கூட எமோஷன்ஸே கிடையாதா? உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் பொம்பளைகளா? அடுத்தவங்களாம் பெண்களே இல்லையா? வலி வேதனையும் இல்லையா அவங்களுக்குலாம்? இதில் பெரிய மானக்கேடு என்னன்னா, வெக்கக்கேடு என்னன்னா, கேடு என்னன்னா பார்க்கவே மாட்டாரு. கேடு செய்வது தான் இவங்க வேலை. இதில் பெரிய கேடு என்னன்னா, இவ்வளவு ஒரு கேடு பிடித்த, இவ்வளவு ஒரு கீழ்த்தர வேலைகளை, பெண்களை இவ்வளவு கேவலம் நடத்தக்கூடிய இந்த கேவலவாதிகள் பெண்கள் வெல்லும் மாநாடு, மகளிர் வெல்லும் மாநாடு எவனாவது ஒருத்தன் போடுவானா? எவனாவது ஒருத்தன் இப்படி மாநாடை போடுவானா? இல்லை அந்த மாநாடுக்கு மானமுள்ள பெண்கள் கலந்து கொள்வாங்களா? உடனே துட்டு. நான் ஆட்சி நடத்துறேன்னா என்னை பார்க்கறதுக்கு மக்கள் வெகுண்டெழுந்து வந்த காலத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே இவங்க கட்சியினுடைய நிறுவனர் ஐயா அண்ணா அவர் பேச தொடங்கினால் பயிற்சி பட்டறை போல அப்படியே ஆர்ப்பரித்து வரும் கூட்டம் கட்டிட்டு வந்து, அம்மா நான் முடிச்சிடறேன், சாப்பாடுலாம் கட்டி வந்து உட்காந்து பார்ப்பாங்க. இங்கே சேரு போட்டு ஸ்நாக்ஸ் போட்டு டான்ஸு காமிச்சு 2-3 கில்மா பாட்டை போட்டு இவர்களை போன்ற ஆட்களை கில்மாவாக ஆட வைத்து, இவ்வளவு குரல் வித்தைக்கு மத்தியிலும் ஒரு நபர் இல்லை, கைத்தட்ட ஆள் இல்லாத ஒரு இடம்தான் இன்னைக்கு அந்த திமுகவுடைய மாநாடு. இன்னொன்று வாட்டமாக சிகப்பு கலர் சேர் போட்டாங்க, வரக்கூடிய மகளிருக்கும் சிகப்பு கலர் புடவை கொடுத்துட்டாங்க. அதனால நீங்கள் கேமராவில் மொத்தமாக பார்க்கும்போது சேர் எது லேடிஸ் எதுன்னு தெரியாது. 1.5 லட்சம் 4 லட்சம்னு ஏமாத்திட்டு இருப்பாங்க.
நான் கேட்பது, எங்க மேடையில மைக்க பூச்சி என்ன வேணா பேசலாம், பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் தான் நம்பர் 1. கனிமொழி சொல்றாங்க, ஐயோ பெண்கள் சக்தி தான் பெரிய இங்க சக்தி. இதெல்லாம் பார்ப்பதற்கு கேவலமா இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஒருத்தர் வெளியே வந்து பார்த்தானா ஏதோ ஜப்பான்ல ஒரு பெண்களுக்கு பிரச்சனை நடக்குது போல, சரி தமிழ்நாட்டில் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்து ஏரியாவில் ஒரு பெண்களுக்கு பிரச்சனை, அப்படியே பக்கத்து ஏரியாவில் மீட்டிங் போட்டு பெண்களை நாங்கள் தான் வாழ வச்சோம் மீட்டிங் போடுறாங்க. கேள்வி கேட்க முடியல. இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது தட்டி கொடுத்த கூட்டம் இது. என்ன செய்யுங்க தட்டி கொடுப்பான், போராட்டம் தட்டி கொடுப்பான், வாங்க 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 சூப்பர் ஆர்ப்பாட்டம் தட்டி கொடுப்பான். தட்டி கொடுத்த இவர்கள் இன்னைக்கு மக்களை தட்டி விட்டாங்கல்ல, அப்படியே நீட்டி முழங்குவான், பாதுகாப்பை பத்தி பேசுவான், தமிழ் பண்பை பற்றி பேசுவான், அப்படியே உரிமை குரலை எழுப்புவான். இன்னைக்கு ஊதாரித்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் யாரு? இதே திமுக காரங்க தான். ஸோ பெண்கள்னாலே வந்து திமுகவுடைய ஆட்சியில வார்த்தைக்கு என்ன தகுதி இருக்கு? ஏமா இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த மாநாட்டில், எங்கள் ஹீரோ நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, நாங்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. சரி, போன முறை ஒரு ஹீரோ கொடுத்தீங்களே, ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களே, எத்தனை நிறைவேற்றி கிழிச்சிட்டீங்க? சரி, எல்லா 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா சொல்றாங்க. பெண்களுக்கு தானே மாநாடு போட்டீங்க, அந்த பெண்கள் சார்ந்து சொன்ன விஷயத்தை பார்ப்போம். முழுமையாக நிறைவேற்றிட்டீங்களா? சொன்னதை அப்படியே நிறைவேற்றிருக்கீங்களா? அனைத்து பெண்களுக்கும் சொன்ன வாய் எந்த வாய்? இந்த நாரவாய். ஆனால் வந்தவுடன் தகுதி உள்ள பெண்களுக்கு தான் கொடுப்பேன், அந்த சொன்ன வாய் எந்த வாய்? இதே நாரவாய்கள் தான். நீ இஷ்டத்துக்கு டிசைனா பேசுவ, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா? இன்னொன்று, விடியல் பயணம், உரிமை தொகை, அந்த பேரெல்லாம் பார்த்தா நமக்கே சிலிர்க்கும். இங்கே சீரழிகிறது யாரு, சின்ன பின்னமாகிறது யாரு? இதே மக்கள் தான். அந்த பஸ்ஸில் பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாங்க, அதை கேவலமாக பேச தொடங்கியது யார்? திட்டத்தை நான் கொடுத்தேன் ஊரெல்லாம் போய் தண்டனை அடிக்கிறீங்களே, அதை கேவலமாக பேசி ஓஷி ஓஷி இப்படி ஓஷின்னு சொன்னது யாரு? திமுக அமைச்சரும். அதே போல அனைத்து பெண்களுக்கும் சொல்லி சரி தகுதி உள்ள பெண்களுக்கு கொடுத்த, அது எப்ப கொடுத்த? 2 வருஷம் கழிச்சு. நீ 2 வருஷம் கழிச்சு தான் திட்டத்தையே ஆரம்பிப்ப. 4 ஆண்டு முடிச்சு 5வது வருஷம் கிட்ட வரும்போது உங்களுக்குலாம் தகுதியை உருவாக்குவார். உங்களுக்கு கூட 1000 வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. என்ன ஒரு நாடகம் இது. இன்னொன்று, ஃபைனான்ஸே இல்லைங்க, ஃபைனான்ஷியல் கிரைசிஸுங்க அப்படின்னு இந்த நிதி குடும்பம் ஓரெல்லாம் ஒப்பாரி வைக்குது. நான் கேட்பது, ஒரு அறிக்கை தரோங்க, ஒரு விஷயத்த செய்கிறோன்னு சொல்கிறோம், அதற்கு என்ன திட்ட செலவாகும் நமக்கு தெரியாதா? ப்ராக்டிக்கலி பாசிபிளான்னு தெரியாதா? என்னமோ ஒன்று எழுதுறதா? சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்வார் இவங்க முதலமைச்சர், அது மாதிரி எதையோ ஒன்று எழுதுறதா? எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டு கொடுத்ததை ஏயா செய்யலன்னு சொல்லி மக்கள் வந்து கேட்டா அடிக்கிற, ஓட விடுற, திட்டுற, ஒருமையில் என்னமா பேசுறீங்க? ஆனால் இப்போ இந்த உழைக்கக்கூடிய வர்க்கம் இவர்கள் எல்லாம் கொரோனா காலத்தில் உங்களுக்கு எல்லாம் பெரிய உதவிகரமாக இருந்தாங்க. இவரையும் சேர்த்து தான். வீட்டில் எல்லாம் ஒய்யாரமாக தானே இருந்தோம். அப்போ காப்பாற்றியது யார்? இதே செவிலி தாய்மார்கள் தான். அன்னைக்கு அவங்க ஊசி போடல, அன்னைக்கு நமக்கு வெண்டிலேஷன் வைக்கல, நம்ம கதையில என்ன? இதே தூய்மை பணியாளர்கள் அன்னைக்கு அந்த ரோடெல்லாம் பெருக்கி வைக்கல, இன்னும் கொரோனா நேரத்தில் ரொம்ப ஹைஜீனா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரோடெல்லாம் அவங்க ரிஸ்க் எடுத்து தானே பண்ணாங்க. ஆனா இதே போல தமிழக அரசு கூட துச்சமென கருதி வேலை பார்த்த உழைக்கும் வர்க்கத்தினருக்கு அந்த காசை கொடுத்து வேலையை நிரந்தரம் பண்றதுக்கு இந்த காட்டு மராண்டி கூட்டத்திற்கு, இந்த கமிஷன் கூட்டத்திற்கு, இந்த கட்ட பஞ்சாயத்து கூட்டத்திற்கு, இந்த கபலிகர கூட்டத்திற்கு என்ன கேடுகாலம் கேட்கிறேன். திமுக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க காலி பணியிடங்கள் அதிக அளவுல இருந்தா நாங்க கொடுப்போம், இப்போதைக்கு காலி பணியிடங்களே வரல. அதெல்லாம் பேசக்கூடாதுமா. நீ காலினா நீ 2020 நீ காலி, திமுக கட்சியே காலி. காலி பணியிடங்கள் இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியல, கரெக்டா? எவ்வளவு சேர்க்கணும்னு உனக்கு தெரியல, கரெக்டா? அப்ப என்ன வாக்குறுதி கொடுத்த? கேட்பமா மாட்டோமாமா? இல்ல, அதுக்கு என்ன நுழைக்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல வந்து கொரோனா டைம்ல யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அவங்களுக்கு பணி நிரந்தரம் சொன்னாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு 300 பேருக்கு நாங்க வேலை கொடுத்ததுனால இந்த ஆட்களுக்கு வேலை கொடுக்காம முடியாம ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆட்சி சரியில்லைன்னு உன்னையே தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ பழி போறதுக்கு வருவியா? நீ அங்கிருந்து காலையில வெள்ளையும் சொல்லையுமா கத்துறதுக்கு வருவியா? ஒரு மாநாடு என்று போட்டால் ஒரு ஆளுங்கட்சிக்காரன் எதை பேசணும்? மகளிருக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன் பட்டியலிடணும் முதலமைச்சர். நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் காலை பிஸ்லரி வாட்டர் போட்டு கழுவி குடிக்கலாம். இவர் அதெல்லாம் விட்டுறாரு. அந்த ஒன்றிய அரசு சங்கே என்னடா இது? ஏன் என்ன ஆச்சு? உனக்கு பைத்தியம் கட்டி பிடிச்சிச்சா?
அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு பேசினதையே பேசிக்கிட்டு அந்த மக்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்து டான்ஸ் போட கை தட்டுறதுக்கு ஆள் சேர்க்குறாங்க. நிலைமை அதுதான் இன்னைக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும், அப்படியே மக்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. எங்கள் திட்டத்தாலும் எவ்வளோ பேர் பயன்பட்டுருக்காங்க, நீங்கள் என்ன இந்த 1000 ரூபா கேவலம் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன விடியல் பயணத்தை கேவலம் பேசுகிறீங்கன்னு நம்மளை அவ்வளோ பாவம் கேட்குறாங்க. இன்னொன்று அந்த 100 நாள் வேலையை பற்றி இவ்வளோ நீட்டி முழங்குறாங்களே. நான் கேட்குற கேள்வி, இந்த 3 போராட்டம் எதை நோக்கி நடக்குது? வேலையை நிரந்தரம் பண்ணியா? எனக்கு வேலை இல்லாமல் ஏயா பண்ணுறீங்க? என்ன ஏன் கான்ட்ராக்டில் போட்டு சாவடிக்கிறீங்க? சம்பளத்தை ஏன் கம்மியாக தெரியுங்க தானே பிரச்சனை. வேலை கேட்டு வரவர்களுக்கே வேலை தர துப்பற்ற இவர்கள் 100 நாள் வேலையை 125 நாளா மாத்திரம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல இப்போ மத்திய அரசு தான் முழுமையான கத்துறாங்க. ஐயோ பேரை மாத்திட்டாங்க. நீ இவ்வளவு பேர் வச்சு பேர் வச்ச பேரு சோறு வச்சியா? பேர் வைக்கிறது திமுக லாய்க்கு. இவங்களுக்கு பெருசா தெரியலன்றதை விட முன்னாடி எல்லாம் வந்து மத்திய அரசு தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக வந்து அதற்கான ஊதியத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அது பாதி மாநில அரசு பக்கம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப நாங்க தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆல்ரெடி எங்ககிட்டயே காசு இல்ல, இப்ப இதுக்கும் நாங்க தரணும்னா எங்க இது பண்றது அப்படின்றாங்க. இல்லம்மா, ஒரு நிர்வாகத்தினுடைய விஷயங்கள் தெரியணும். ஒரு ஆட்சி அமைக்கும் போதே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்னென்ன நிர்வாகங்கள் எப்படி செய்யணுன்றதான் தெரியணும். வரும்போதே குப்பை தொட்டி மாதிரி வந்து விழுறது பொத்துன்னு. என்ன தெரியுது நமக்கு? ஒரு ஆட்சி என்ன செலவாகும், ஒரு துறைக்கு என்ன செலவாகும், பட்ஜெட் எப்படி ஒதுக்கணும், ஒரு கர்மமும் தெரியறதில்லை. அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் பல கட்சிகள் ஆண்டிருக்குது. ஆண்ட 2021 வரை 4 லட்சம் கோடி கடன். நான் சொல்றது 65 வருஷம் சப்ஜெக்ட். 5 வருஷத்துல அப்படியே டபுள் மடங்கு கடன் வாங்குறாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க கேக்குறீங்க? சரி, இதோட நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். இந்த நிதி குடும்பத்தால் இன்னைக்கு மக்கள் விதி தெரியாமல் நிற்கிறாங்க. இந்த நிதி குடும்பம் திருட்டினால்தான் இப்படிப்பட்ட கடன் சுமை தமிழ்நாடு இருக்கிறது. இதற்கான பதிலை இந்த நிதி குடும்பம் சொல்லணும். இல்லைன்னா மக்களிடையே நிதி வாங்குவாங்க. சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார்? பாயிண்ட் நம்பர் 1, தூய்மை பணியாளர்கள் வந்து ரோட்டில் பிறண்டு உருள்றாங்க. தூய்மை பணியாளர் ஏற்கனவே வந்து மொத்தம் 12 மண்டலங்கள் தமிழ்நாடு சென்னையில் இருக்குது. அதில் 10 மண்டலங்களுக்கு வந்து தனியார் கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. இந்த 2 மண்டலங்களை நம்ம தனியாருக்கு கொடுக்குறோம். காரணம் என்னன்னா, இவங்களுடைய வேலை பார்க்குறது வந்து ரொம்ப ஸ்லாக்னஸாக இருக்குது. சரியாகவும் செய்யறதில்ல, பணியினை சரியாக செய்யறதில்லைங்கிற காரணத்தினால தான். ஏன்னா 10 மண்டலம் கொடுத்தாச்சு. சரியா வேலை செய்யலன்னா அவங்கள தூக்கிட்டு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வேலை எல்லாம் பண்ண முடியாது. நீ பேசும்போது நான் பேசுவேன், திரும்பி கூட பார்க்கல. இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது, நான் பேசணும் பின்னாடி தான் நீ பேசணும். அதாவது 10 மண்டலங்கள் தனியாருக்கு கொடுத்து 10 வருஷம் 8 வருஷம் ஆகிப்போச்சு. ஏன் 10 வருஷம் ஆச்சு, அவங்க காலத்திலே கொடுத்தாச்சு. இப்போ இந்த 2 மண்டலங்கள் மட்டும் இருக்கனால ஒரு தொடுக்கா இருக்குது, இதையும் கொடுத்துட்டோம். மொத்தமாக அவங்களுக்கும் வேலை பார்க்கறதுக்கு சரியாக இருக்குங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு கொடுத்த பகுதியில் இருக்க தூய்மை பணி இந்த பக்கத்தில் இல்லைங்கிறது அது ஒரு பெரிய இது. அப்படி இருந்தாலும் கூட இந்த பணியாளர்களுக்கு நம்ம வந்து காலை உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஓய்வு இது எங்களுக்கு வந்து ஊதியத்தை உயர்த்தி கொடுங்குறாங்க. எல்லாத்துக்கும் ஊதியம் உயர்த்துறதுன்னா இவங்கெல்லாம் வந்து யாருக்கு ஒரு அரசாங்கத்தில் வந்து யார் யாருக்கு என்னென்ன ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சம்பளம் கொடுக்கணும், உயர்த்தணுங்கிற கணக்கு இருக்குது. அதுபடி தான் கொடுப்பாங்க. 2வது, இதில் வேலை பார்க்குறவங்க 80% ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ், எல்லாமே வந்து பெர்மனெண்ட் லேபர் இல்லை. இவங்க இப்போ போராடுறதே எங்களை பெர்மனெண்ட் பண்ணுன்னு தான் போராடுறாங்க. பெர்மனெண்ட் பண்ண இயலாது. இல்லை, நீங்கள் வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் போதே வந்து இந்த மாதிரி பெர்மனெண்ட் பண்ணுவோன்னு சொல்லி தான் நீங்கள் அப்படியெல்லாம் எடுக்க மாட்டோம். பெர்மனெண்ட் பண்ண அதெல்லாம் டூப்பு. பெர்மனெண்ட் பண்ணுவோன்னு யாரும் இப்போ இந்த அடுத்தடுத்து வர்றேன் பெர்மனெண்ட் பண்ணுவோன்னு சொல்லு. இல்லைன்னா டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்டே டெம்பரவரி தான். அதுவும் அதுக்கப்புறம் 90 நாள் வேலை பார்த்த உடனே 88 நாள் வேலை பார்த்தாச்சுனாலே டெர்மினேட் பண்ணி அடுத்து 1ஆம் தேதி அப்புறம் தான் திரும்ப வேலை. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர கண்டினியூவாக கூட வேலை கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா டூப் அடிக்கிறாங்க அவங்க சாதகத்துக்காக. 2வது அடிக்கல, தமிழ்நாடு இளைஞர்கள் நான் பேசக்கூடாது, நான் அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். ஸோ இது வந்து தூய்மை பணியாளருடைய பணி. நமக்கு வந்து 2 பேர் பண்ணியாச்சு. 2 பேர்த்து 10 மண்டலம் அங்கே வேலை பார்க்கும்போது 2 மண்டலம் போய் நீ வேலையை ஒழுங்கு அங்கே பாரு. அதை விட்டு இங்கே வந்து நம்ம எப்படியாவது தேர்தல் நேரத்தில் நம்ம எதையாவது கேட்டோம்னா நம்ம கொடுத்துருவாருனாக்கா அதை எப்படி கொடுக்க இயலும்? இது இங்கே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. த்ரூஅவுட் இது வந்து சென்னை மாநகராட்சி தான், அரசு டைரக்டா இல்லை, சென்னை மாநகராட்சி. இதே மாதிரி எல்லா மாநகராட்சியும் இதே பிரச்சனையை கலப்புவாங்க.
கான்ட்ராக்ட் கொடுக்காததான். மற்ற மாநகராட்சிகள்லாம் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கல, இங்கே மட்டும்தான் கான்ட்ராக்ட் லேபர்ஸ். மற்றதெல்லாம் கவர்மெண்ட்டு கார்பரேஷன், அந்தந்த கார்பரேஷன் அந்தந்த முனிசிபாலிட்டி தான் பண்ணுது. அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு வந்து உயர்த்தணும். ஏற்கனவே இல்ல 8000 பேரு தான் வந்து கணக்கு கட்டுறாங்க. செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்களும் குறைந்த அளவுல தான் சொல்றாங்க. கேளுமா, ஒவ்வொன்றா கணக்கு மட்டும் கேட்காதீங்க, உடனே கோவம் அங்க வரும். போகாத. நான் சொல்றது இவங்களை தூய்மை பணியாளர் சொல்றேன். தூய்மை பணியாளர் வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு பூரா எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 20-25 லட்சம் பேர் தேர்வாங்க. இவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்க இயலாது. அது அரசு நிர்ணயித்த சம்பளம் தான் தர முடியும். எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? வாக்குறுதி கொடுக்க நீ வாக்குறுதியா? நான் பேசாம இருக்கணும், நான் பேசுற முன்னாடி பேசுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த டீச்சர்ஸ் சொல்றீங்களே, டீச்சர்ஸினுடைய பென்ஷன் கேட்குறாங்க. நாங்கள் பென்ஷன் கொடுக்கணும்னு நாங்கள் இதில் கொடுத்தோம், தேர்தல் அறிக்கையில் கொடுத்தோம், இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. ஆனால் பொருளாதாரம் ஏற்கனவே நாங்கள் இப்போ 9 லட்சம் கோடி கடனில் இருக்கோம், நெருக்கி 10 லட்சம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்து இன்னும் இவங்களுக்கு வந்து அதை நாங்கள் பண்ணினோம்னா அடிஷ்னலாக எங்களுக்கு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி தேவைப்படுது இந்த பென்ஷன் மட்டுமே. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை, முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியது வந்துடும். சரிங்களா? அப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் இதை நிப்பாட்டினாங்க. அப்போ அந்த காலத்திலேருந்து இப்போ நிப்பாட்டின காலத்துலையும் பென்ஷன் கொடுக்க வேண்டியது வந்துடும். அது வந்து குறைஞ்சது 50,000 50 லட்சத்துலேருந்து 1 லட்சம் கோடி வரையும் ஒரு இவங்களுக்கு மட்டுமே போகும். ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய 42 விழுக்காடு, அதாவது மொத்த வருவாயில் 42 விழுக்காடு அரசு ஊழியர்களுக்கு சம்பளமா போகுது. இதை கணக்கில் எடுத்துங்க, 42 போகுது. அவ்வளவு சம்பளம் கொடுக்கும்போது சார், இல்ல சார், கால்குலேஷன்லாம் வேணாம் சார். எதுக்கு சார் வாக்குறுதி கொடுத்தீங்க? சும்மா இரு, அதெல்லாம் சும்மா எல்லாம் கொடுத்துட்டு எங்களால முடியலன்னா என்னத்துக்கு நீங்க கட்சிக்காரருக்கு ரிசைன்மென்ட் பண்ணுங்க? சும்மா இரு. ஆட்சியை கலைக்கிறீங்களா? கொஞ்சம் வாயை பொத்தி ஆட்சியை கலைக்கிறீங்களா? எல்லாம் நாங்க ஆட்சியை கலைங்க. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு ஐயா சாமி என்னால முடியல, ஐயா சாமி பணம் இல்ல, ஊரெல்லாம் கடன் வாங்கி அடி வாங்குறோம், வட்டி கட்டுறோம். ஏன்னா இது பொய் நாங்க பென்ஷன் கொடுக்க இப்போதைக்கு எங்களால இயலல. பொருளாதார ஸ்டெபிலிட்டி வரட்டும், வரும். ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அந்த கமிட்டி ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. அந்த கமிட்டி ஆய்வு பண்ணி எங்களுடைய இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிக்ளரேஷன் 4 மாசத்துல 4 வருஷமா கொடுக்காதத 4 மாசத்துல கொடுக்க சொல்ல அந்த கமிட்டி வந்து கொடுப்போம். நாங்க உறுதி கொடுக்க இயலாதுமா. அந்த கமிட்டி என்ன கொடுக்குதோ அதன் மீது நடவடிக்கை. இது பென்ஷன் திட்டத்துக்கு அடுத்து என்ன சம ஊதியம்னு ஒரு குரூப் கேட்குது. இந்த சம ஊதியம் என்னன்னா, புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களுக்கும் பழைய அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒர்க்கில் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே சேலரி வேணும்னு சொல்லி அந்த பழைய அப்பாயின்மெண்ட் போட்டாங்கல்ல, அவங்க கேட்குறாங்க. இன்னைக்கு விலைவாசி இன்னைக்கு இருக்கக்கூடிய பே வந்து கூடிருச்சு. இப்போ ஏதாவது இப்போ நம்ம பண்ணுறோம், நான் முன்னே வந்துலாம் டீச்சர்ஸுக்கு எனக்கு தெரிய 45 ரூபா 48 ரூபா தான்டா சம்பளமே. நாங்கள்லாம் சிறு பிள்ளையில் படிக்கிற காலத்தில் வெறும் 48 ரூபா சம்பளம், 48 ரூபா சம்பளம், 38 ரூபா சம்பளம். அப்போ பழமொழி என்ன சொல்லுவான் தெரியுமா? போக்கத்தவன் போலீஸ் வேலை, வக்கத்தவன் வாத்தியார் வேலைம்பான். ஏன்னா வக்கத்தவன் பழமொழிதான் நிலைக்குது. அது வாத்தியார்கள் உங்களால சும்மா இருமையா. ஆகையினால இன்னைக்கு டீச்சர்ஸுக்கு வந்து மினிமம் 50,000க்கு சம்பளத்துக்கு குறைவான எந்த டீச்சர்ஸும் இல்லை. செகண்ட் கிரேட் டீச்சருக்கு மட்டுமே சொல்றேன்டா. 50,000க்கு பெர்மனன்ட் போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து 50,000க்கு கம்மியான சம்பளம் இல்லை. அதே மாதிரி சர்வீஸ் ஆன டீச்சர்ஸ், செகண்ட் கிரேட் டீச்சர் ஒரு ஹெட் மாஸ்டர் லெவலில் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு 20 வருஷம் 18 வருஷம் சர்வீஸு, 1,20,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, வருமான வரி கட்டுறாங்க. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இவங்க எனக்கு வந்து வேணும் அப்படின்னா, இன்றைக்கு வந்து எத்தனை ஏழை எளிய மக்கள் வந்து பசியாலையும் இது இல்லாம வாழ்க்கை வேலை கிடைக்காம எத்தனை பேர் திண்டாடுறாங்க. இவ்வளவு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீ வந்து எங்களுக்கு இன்னும் அந்த சம்பளத்துல அந்த மக்களையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இங்க அதெல்லாம் உனக்கு தெரியல. குழப்பி விடுறாரு. வாக்குறுதின்னு கேளுங்க, அதெல்லாம் வாக்குறுதி சொன்ன விஷயம். இது முடியாது அது முடியாது ஜோசியரா நீங்க அதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு. இது நம்ம வாக்குறுதி என்னாச்சு? சும்மா இருக்கியா? இதெல்லாம் வந்து நம்மளால வந்து சரி வராதுன்னா இந்த மக்களையும் அந்த மக்களையும் ஒன்னா சேர்த்தோம்னா அது ப்ராப்ளம் ரைஸ் ஆகும். இப்படி எல்லாம் நம்ம பண்ண முடியாது. நாங்க வந்து
இந்த சம்பளத்தை வந்து நாங்க கொடுக்குறோம்னு சொல்லவே இல்லை. யாருக்கு பென்ஷன் தான் சொன்னமே தவிர இந்த சேலரி பாகுபாடை வந்து நாங்க களைவோம்னு சொல்லல. எடுத்து பாருங்க. அனைத்து மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க, இதுலயே நீங்க இவ்வளவு பாகுபாடு வைக்கும் போது எல்லாம் இல்லம்மா, எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம்னா ஏமா இன்னைக்கு நீ வேலைக்கு போற, நீ இன்னைக்கு வேலைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பே கமிஷன் படி தானே உனக்கு சம்பளம் கொடுக்க முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ன மாதிரி படிச்ச ஒரு பிள்ளை வேலை பார்க்குறான்னா அன்னைக்கு பே கமிஷனில் தான் அவள் வேலை பார்ப்பா. அவள் சம்பளத்தையும் உன் சம்பளத்தையும் ஈக்குவலாக கொடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? உனக்கு நிறைய தான் வரும், அவளுக்கு கம்மியாக தான் வரும். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து செல்லாது புரிஞ்சதா? அதுக்கு அடுத்து இந்த டீச்சர் அது தேர்தல் வாக்குறுதியில சொல்லலையே இந்த மாதிரி. நாங்க ஒண்ணும் கலட்டல. இது 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 பிரச்சனை. இது எங்க டவுசரை கட்டிட்டாங்க. தூய்மை பணியார் சொல்லிட்டேன், டீச்சர்ஸ் சொல்லியாச்சு. அடுத்து வந்து வேற இந்த மக்கள் பணியாளர்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்துல அவங்களுக்கு ரோடு இந்த வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 கட்சிக்காரனுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. எம்ஜிஆர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவங்கள பூரா ஒரே அடியா நிப்பாட்டின பின்னாடி அவங்கெல்லாம் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அவங்க இப்பெல்லாம் ரொம்ப ஏஜ்டு ஆயிடுச்சு. அதனால இப்போ இருக்க அவங்க வாரிசுக்கள்லாம் வந்து எங்களுக்கு திரும்ப வேலை கொடுன்னு அந்த இவங்க கேட்குறாங்க. இது ஒரு கேட்டகரி. இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும்னா அதெல்லாம் இப்போ எல்லாம் முறைப்படுத்தி தான் செய்ய முடியுது. முன்ன மாதிரி காலம் இல்லை. இப்போ வந்து வேலைக்கு வந்து நம்ம பண்ணணும்னா எல்லாத்துக்குமே போர்டு இருக்கு. நீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது தெளிவான ஒரு தெளிவான நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க இங்க பாருங்க, இந்த நாங்க இருமா சொல்றதெல்லாம் செய்யணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்லம்மா. அப்படியெல்லாம் ஒரு புடுங்கல, புரிஞ்சுக்கோ. அதனால மக்களுக்கு வந்து நாங்க ஏன்னா அரசு பணியாளர்களுக்கு மட்டும் வர்ற வருமானத்தை பூரா இவங்க வாயில வாக்கட்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ரோடு போடணும். சரி, ஒவ்வொரு மந்திரி 1000 கோடி 2000 கோடி வாயில போட்டுருக்காங்க. நிப்பாட்டியா சும்மா வெறும் 72 கோடி ரூபாய் கடன் வச்சிருந்த 52 கோடி கடன் வச்சிருந்தாரு. 65 மன்மோகன் சிங் காலத்துல 67 ஆண்டுகள் ஆண்ட மன்மோகன் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில வெறும் கடன் வந்து வெறும் 52 லட்சம் கோடி. இன்னைக்கு வந்து 178 லட்சம் கோடி கடன். ஒரு 12 ஆண்டுல எப்படி அத்தனை லட்சம் கோடி வந்துச்சு? சும்மா யாருக்கே கதை விட்டுட்டு இருக்கு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட செல்லாது. நான் எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அப்ப ரெண்டு அரசுமே வந்து என்ன தெரியுமா, பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது. ஒன்றிய அரசு போராடுவர்களும் மிரட்டுறாங்க, விவாதத்துல பேசுறது வந்து கட்சிக்காரங்க வாழ்றது கஷ்டமா இருக்குது. இவங்களுக்கு டீச்சர்ஸுக்கு இப்ப இவங்களுக்கு நான் சொல்லியாச்சு, இவங்களை எல்லாம் கைது பண்றோம் அப்படின்னு சொன்னா தேர்தல் நேரத்துல இப்ப பள்ளிக்கூடம் திறக்க போகுதுன்னு 2 நாளையில ஒழுங்கா போய் வேலைக்கு போனா உனக்கு வேலை மிஞ்சும். அப்படி ஒழுங்கா நீ வேலைக்கு போலேன்னு ஜெயலலிதா ஆட்சியில என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் பிடிச்சி 10,000 பேரை இரவோட இரவா கைது பண்ணி ஜெயில உண்டி போட்டுச்சு. அவன் 15 நாள் 1 மாசம் 3 மாசத்துல பெயில்ல வந்தான். புரியுதா? அந்த நிலைக்கு தள்ளிடாதீங்க இந்த அரச. டீச்சர்ஸுக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா அந்த மரியாதையை காப்பாத்திக்கோ. பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா பிள்ளைகளுக்கு பாடம் ஒழுங்கா இவங்க பாடம். அதுதான் சார் அந்த ஆசிரியர்களை கட் பண்ணிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்களா அந்த ஆசிரியர். சும்மா அந்த என் காதை பிடிக்கணும் இல்லன்னா இவர் வாயை பிடிக்கணும். வாயை திறந்தா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் சொல்றவனி சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடணும். இது வந்து வேலை பாக்குறாங்களே, தொகுப்பூதியத்துல வேலை பார்க்கும்போது தொகுப்பூதியத்துல வேலை பாக்குறவங்கள நாங்க பெர்மனன்ட் பண்ணுவோம்னு சொல்லி எந்த காலத்திலயும் சொன்னதில்லை. அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணல. ஆனா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து தொகுப்பூதியத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த 20,000 ரூபாய் 25,000 ரூபாயில இருந்தாங்க. இப்ப நாங்க வந்து அந்த தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு 7,000 ரூபாய் கூட்டி கொடுத்து ஏறக்குறைய இன்னைக்கு 35,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. புரியுதுங்களா? 35,000 ரூபாய் அந்த தொகுப்பூதியத்துல சம்பளம் வாங்குறாங்க. ஆனா அந்த தொகுப்பூதியத்துல வேலைக்கு எடுக்கிறது கூட நாங்க
சேலரி வாங்குற மாதிரி சொல்றாங்க, 8000 10,000. அது 8000 10,000ங்கிறது வந்து ஸ்கூல்ல பேசிட்டு காலேஜ் ஆசிரியர்களுக்கு நான் சொல்றது, இது காலேஜ் ஆசிரியர்களுக்கு. ஆனா போராடுறது வந்து பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் போரார் எல்லாருமே தான். SSLC படிச்சவங்களுக்கும் அவன் வந்து MA MEd முடிச்சு அதுக்கப்புறம் செலக்ட் நெட் பாஸ் பண்ணி வந்தவனுக்கு வித்தியாசம் இல்லையா? அவனுக்கு 35,000 ரூபாய் கொடுக்குறோம்னா உனக்கு 35,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? என்ன பேசுற? சும்மா இந்த வேலையெல்லாம் அந்த பூச்சாண்டி எல்லாம் எங்கள்கிட்ட காட்டக்கூடாது. இது ஒரு விஷயம். ஏன்னா எஜுகேஷன்ல எனக்கு தரவா அது அந்த விஷயம் பூரா தெரியும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, தம்பி சொன்னாரு இந்த மாதிரி மாநாட்டில் வந்து அது எதுவுமே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம். தப்பு தப்பு தப்பு. நான் வன்மையா கண்டிக்கிறேன். டான்ஸ் இருந்தது, டான்ஸ் எல்லாம் இல்ல. டான்ஸ் இருந்தது, நானும் பார்த்தேன். டான்ஸ் இருந்துச்சு. ஐயோ ரெக்கார்ட் டான்ஸ் ஃபீலிங். கோச்சிக்காதீங்க ஐயா, சாரி ஐயா. ரெக்கார்ட் டான்ஸ் ஃபீல் பண்றாரு. அடுத்த மீட்டிங்ல என்ன டான்ஸ்? அது அசிங்கமான டான்ஸ் இருந்துச்சா? அந்த குண்டான ஒரு அம்மா தான் பாடிச்சு, புரியுதா? கரகாட்டம் ஆடினாங்க, புரிஞ்சுக்கோ. கரகாட்டம் ஆமா, நீ பார்த்திருக்க மாட்ட கரகாட்டம், சரியா? நாட்டு பாடல் இதுதான் இருந்துச்சே தவிர நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்படியே இருந்தாலும் நான் தான் சொல்றேனே, அது எங்க மக்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு புத்துணர்வு. அதாவது வேலையை நிரந்தரம் பண்றது, சம்பள உயர்வு பண்ணாலே அது மிகப்பெரிய புத்துணர்வு. நீங்க வேலையை நிரந்தரம் பண்றது, சம்பள உயர்வு பண்ணாலே, சம்பள உயர்வு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, ஆமா அரசு வேலையில நீ இல்ல, சம்பளமா அவங்களுக்கு கொடுத்துட்டு நாளைக்கு உனக்கு வேலைக்கு உனக்கு வேலை இல்ல, வேலையே தரலையே உனக்கு வேலை. நீ எந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட? முதல்ல லேப் டெக்னீஷியனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிலாம் வச்சிருக்கீங்க. பதிவு பண்ணிட்டா எத்தனை லட்சம் பேர் படிக்கிறீங்க? எத்தனை லட்சம் பேர் படிக்கிறீங்க? படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமா? தனியார்கிட்ட போய் உழைக்கணும். எல்லாத்துக்கும் அரசாங்கமே பொறுப்பாகாது. நீ 10 பிள்ளை பெற்றிருக்க, 8 பிள்ளை பெற்றிருக்க, அரசு அப்ப எல்லாத்துக்குமே லூசுத்தனமா பேசாத. எல்லாமே அரசு பணியாளர்களா வேலை பார்க்க இயலாதுமா. அரசுக்குன்னு இவ்வளவு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் தான் இருக்கும். அரசுல 100 பேர் வேலை பார்க்கலாம்னா 100 பேர் வேலை பார்க்கலாம். அதுல 2 பேர் ரிட்டையர் ஆனானா அந்த 2 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கலாம், அவ்வளவுதான். இது வந்து ஒரு சின்ன இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 12 லட்சம் பேர் வேலை பார்க்கறான், ஒரு 50,000 பேர் ரிட்டையர் ஆயிட்டானா அந்த 50,000 பேர் வேலையில எடுப்போம். அது குரூப் 4 எக்ஸாம் எழுதணும், கிளர்க்கில் போஸ்ட் குரூப் 4 எழுதணும். குரூப் 4 எழுதி அதுல பாஸ் பண்ணா வரலாம். அதே மாதிரி சீக்கிரம் இப்போ டீச்சர் ட்ரைனிங் கூட இது கொடுத்துருக்கோம். இப்போ அதை எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி அது எஜுகேஷனல் போர்டு இருக்குது. அந்த போர்டில் பாஸ் பண்ணால் அவங்களுக்கு வேலை. இதெல்லாம் அந்த வேகன்சி இருக்குது பாருங்கள், அந்த வேகன்சியை தான் ஃபுல்லப் பண்ண முடியுமே தவிர அடிஷ்னல் டீச்சர்ஸு போட முடியாது. அடிஷ்னல் டீச்சர்ஸு போடுறதுக்கு அது சம்பளம் இல்லாத காரணத்தினால தான் என்ன பண்ணுறோன்னா இந்த தொகுப்பூதியத்தில் போடுறோம், புரியுதுங்களா? இது அரசு, எங்கள் அரசு மட்டுமல்ல, எந்த அரசு வந்தாலும் இதுதான் நிலைமை. இது இங்க மட்டும் இல்ல, ஒன்றிய அரசும் இதே வேலையை தான் பண்ணுது. ஒன்றிய அரசு பண்றது டெல்லியில பண்றதுனால உங்களுக்கு இங்க வெளிச்சம் போட்டு காட்ட இயலல. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க 100 நாள் வேலையில வந்து இவர் குலைக்கிறாரு. 125 நாள் 100 நாள் வேலையிலே அதுக்கு கொடுக்க வேண்டிய காசே 350,000 கோடி வந்து கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதான் இப்ப மாநில அரசு கையில இருந்து போட்டு கட்டணுங்கிறாங்க. திருட்டு பயிலுவோம், மொல்ல முறை பயிலுவோம், முடிச்சவைக்கு பசங்க. இந்த பசங்க பேசுறதுக்கு வேணா நாக்கு அப்படியே சொல்லட்டி பேசுறாரு. எங்க மாநாடு, நேற்று நடந்த மாநாடு, நான் பெருமைக்கு சொல்லலடா, உலகத்திலேயே இது மாதிரி ஒரு பெண்கள் 1.5 லட்சத்துக்கு அதிகமான பெண்களை அமைதியான ஒரு மாநாடு, அமைதியான ஒரு மாநாடு, அருமையான மாநாடு. இப்படி ஒரு மாநாடை இந்த உலகமே பார்த்திருக்காது, பார்த்து வியந்திருக்காது. இது அது கின்ஸ் சாதனைக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த மாநாடு நடந்திருக்கு, புரிஞ்சுதா? அதனால மாநாடை பத்தி குறை சொல்லுகிறதுக்கு யாருக்கும் எவருக்கும் 100 பெண்களை வச்சிருந்த பாரதிய ஜனதா கட்சியில பெண்களுக்கு மரியாதை இல்லாம பெண்களை அங்கேயே தவறா நடத்தின காரணத்தினால அத்தனை பெண்களும் பாரதிய ஜனதா விட்டு விலகி போச்சு. யார்கிட்ட கதை பேசுறீங்க? மரியாதை எல்லாம் பேசாதீங்க. எதுக்கு கௌதமி போச்சு? என்ன பேசுற? அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்துச்சு, அது ஒரு நடிகை, அது எதுக்கு போச்சு? எத்தனை பெண்கள் அங்கிருந்து போனாங்க உனக்கு தெரியுமா? நான் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தவன். அங்க பூராம கரும, அதெல்லாம் என் வாயால சொல்ல வேண்டாம். அது மரியாதை இல்லாத பசங்க, மானம் கெட்ட பசங்க, ரோசம் கெட்ட பசங்க, வாழ்றதுக்கு தகுதியற்ற பசங்க, பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற பசங்க. இதே அண்ணாமலை அன்றைக்கு என்ன சம்பளம் வாங்கினாரு, அவருக்கு வருமானம் என்ன, அவருடைய மனைவிக்கு என்ன வருமானம், அந்த வாட்சை பத்தி ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவருடைய சூழ்நிலை என்ன, இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்ணி இன்னைக்கு இத்தனை ஆயிரம் கோடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுச்சு.
இன்னைக்கு அது வந்து நான் அதை பண்ணினேன் இதை தண்ணி கொடுங்க பண்ணினேன். எனக்கு மூச்சு சும்மா இந்த வாங்குது. வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஐயா. இன்னைக்கு உங்க தலைவர் இருக்காரு, உங்க தலைவர் போன தேர்தலுக்கு வந்து என்னாச்சு? 4000 இங்க பாருங்க 4 கோடி இரியா 4 கோடியை ட்ரெயின்ல அனுப்பிச்சாரு. அந்த ட்ரெயின்ல அனுப்பிச்சு அந்த 4 கோடி புடிச்சாங்களே, புடிச்சதுக்கு இதுவரை எந்த பதிலுமே சொல்லாம இப்ப சொல்றாரு, அது என் பணம் தான், என் பணம் தான். 4 கோடி போகுதுமா. அவர் லாட்ஜ் இங்க சென்னையில இருக்கு. லாட்ஜ்ல இருந்து திருநெல்வேலியில தேர்தல் பரப்புரைக்கு அந்த ரூபாய் எடுத்துட்டு போறாங்க. 4 கோடியை புடிச்சிட்டாங்க தேர்தல் ஆகுது. புடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா கடந்துச்சு, இப்பதான் ஒத்துருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஊழல், இந்த மாதிரி மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி அதிகாரம் பண்ணக்கூடிய நீங்க எங்களை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு இங்க பாருங்க, எந்த கட்சிக்காரன் வேணாலும் பேசலாம். தொகுதிக்கும் இப்பவே 20 கோடி வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறதா வந்து குற்றம் அங்க பாருமா, அந்த தம்பி இங்க பாரு, அந்த மாநில தலைவர் தம்பி இருக்காரு பாரு, அந்த தும்பி, அவருக்கு வந்து அவருக்கு வந்து 20 கோடி இருக்குன்னு சொல்லிட்டாருல. நான் என்ன சொல்றேன், நீ உண்மையிலேயே ஒரு ஆண்மகனா இருந்தா ஒன்றியத்தினுடைய கட்சியில தான் நீ இருக்க, உனக்கிட்ட இன்கம் டாக்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க எங்க 20 கோடி வச்சிருக்காங்க, 200 கோடி வச்சிருக்காங்க. சமயம் என்ன நொட்டுது, இப்பயே காட்டி கொடுக்க வேண்டியதுதானே. சமயம் என்ன, இப்ப சும்மா இருமா, இப்ப இருக்கிற இடத்த காட்டி கொடு. கேள்வி கேட்டா இருக்கலாமா இல்லையா? ஏன் உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு, போய் ரெய்டு பண்ணி பணத்தை அள்ளிட்டுவாமே. அதை விட்டு அங்க பணம் இருக்கு, இங்க பணம் இருக்கு, இதெல்லாம் பூச்சாண்டி பிடிக்கிற வேலை நமக்கு வேணாம். மிஸ்டர் நயினார் நாகேந்திரன், உங்களுக்கு நான் நண்பருங்கிற முறையில நல்ல முறையில சொல்றேன். நீங்க உண்மையிலேயே பணம் நாங்க வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்னா நீங்க உங்க வருமான வரித்துறையில கொடுங்க, அவங்கள ரெய்டு அனுப்புங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. நாங்க எங்களுக்கு அப்படி எங்க பணமா இருந்தா எதை எப்படி வாங்கணுமோ நாங்க தெரிஞ்சு வாங்கிக்கிறோம், இல்லைன்னா விட்டுறோம். புரியுதா? ஆகையினால இது போன்ற தவறான பரப்புரையில பண்ணி இந்த நாட்டில் 12% ஓட்டை வாங்கின அந்த அண்ணாமலை இருக்காரு பாருங்க, அவருடைய மாதிரி இவரும் பேச வேண்டாம். இவரு நல்ல மனுஷன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவரும் தவறான தகவல்களை பரப்புரை பண்ண வேண்டாம் தயவு செய்து. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். நம்மளுடைய வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.